ஒடுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம் அப்படின்ற வார்த்தையை பேசின அந்த கோவை சத்தியனெல்லாம் மிக வன்மையாக கண்டிக்கணும். ஏன்னா அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சாதிய வன்மம் வந்து தான் அந்த வார்த்தையை வெளியே வருது. புரியுதா? அந்த சாதியோட வன்மம் வந்து முன்னாடி வேறு வகையில் வெளியே வந்தது, இப்போ வந்து வேறு ஒரு வடிவத்தில் வெளியே வருது. அதாவது சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, ஒடுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்லாம் பேசிகிட்டு இருக்க, இப்போ என்னால் அதெல்லாம் செய்ய முடியலையேன்ற வைத்தறிச்சலில் பேசுகிற மாதிரி இருக்குன்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அவர் பேசுகிற சப்ஜெக்ட்டுக்கும் இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனாலும் அந்த வார்த்தை ஏன் வருது? மனதில் இருக்கக்கூடிய அந்த சாதிய வன்மம். இவ்வளோ சட்டங்கள் போட்டும் இன்னமும் பட்டியலினத்து மக்கள் மீது நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஒடுக்குமுறையை செய்பவர்கள் இடைநிலை சாதின்னு சொல்லக்கூடியவன் தான். நான் வந்து அதெல்லாம் வந்து பாப்பா பண்ணுறான்லாம் நான் சொல்ல மாட்டேன். பார்ப்பனர்களை பொறுத்தவரை அவனை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள். எங்கவா மற்றவா தான். அது நீ பிற்படுத்தப்பட்ட சாதியா, நீ ஆண்ட சாதியை என்ன சாதினா சொல்லிக்கோ. ஆனாலும் பார்ப்பனர்களை பொறுத்தவரை எல்லாருமே ஒன்று தான். இந்த இடைநிலை சாதின்னு சொல்லிட்டு இருக்கான அவன் தான் இந்த அட்ராசிட்டிஸ் பூரா பண்ணுறது தலித் மக்கள் மீது. ஆனால் இந்த வார்த்தையோட நோக்கம் என்ன அப்படின்னா, என்னால் அதை செய்ய முடியல அப்படின்ற எரிச்சலில் சொல்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இத்தனை நாள் நாங்கள் நசுக்கிட்டு இருந்தோம், இத்தனை நாள் நாங்கள் உங்களை பிதுக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ எங்களால் பண்ண முடியல. அதான் பண்ண முடியலையே, அப்புறம் இன்னும் ஏன் அதே சொல்லிட்டு இருக்க அப்படின்ற கோணத்தில் தான் நீங்கள் அதை பார்க்கணும்.